ஏண்டி மீனா, உண்மையிலே வாக்கிங் போற எல்லாரும் அழகாயிருவாங்களா? யாருக்கு தெரியும்? இந்த Dress ஆன்லைன்ல புக் பண்ணி எடுத்துட்டேன். இத 4 பேர் பார்க்கணும். 4 பேர் பார்க்கணும்னா வாக்கிங் போகணும். அதான் நான் வந்திருக்கேன். அது தெரியாம இந்த பையவளையில வேற. நீ ஓடிட்டு தான் கேக்க. வாக்கிங் போனா அழகாயிருவ மாட்டி? இப்ப அழகாய் என்ன பண்ண போற? அத கல்யாணம் முடிஞ்சிட்டல. அப்ப கல்யாணம் முடிஞ்சிட்டா அழகா இருக்க வேண்டாமா? இங்க எல்லாரும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அழகா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. இது என்ன புது பொருளியா இருக்குது? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மேக்கப் மேட்சா தான் எல்லாம் போடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கையில எதை சிக்குறோ அதை போட்டுட்டு போவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மேட்சா ஏதாவது கிடைக்கலன்னு வெச்சுக்கோங்க, ஒரே அழுவாங்க. அது அம்மைக்கே சீன் ஆயிரும். பையல மேட்சா இல்ல என்ன இருக்கத போட்டுட்டு போயினா கூட கேட்க மாட்டாங்க. என்னவோ அதுக்கப்புறம் என்ன புள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு எது சௌரியமா இருக்கோ அந்த சேர் எடுத்து கட்டுவாங்க. அதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அத்து நாளப்பற. ஆனா உன் வாய் இருக்கு பாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன் மாமியாரே. சரி வாங்க வாக்கிங் போலாம். ஏடி அப்ப அழகா மாட்டவளா? அப்ப எதுக்கு எல்லாரும் தினமும் காலையில வாக்கிங் போறாவே? இங்க பாருங்க, இப்படி கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். நான் பதில் சொன்னா என்ன வாய் பேசுறேன்னு சொல்ல வேண்டியது. இப்போ கேள்வி கேட்டிருக்கா, நான் பதில் சொல்லி தானே ஆவணும். என்னப்பா சொல்லலாம் பாப்போம், சொல்லு பாப்போம். குட் மாமியார். நாம குடும்பமா வாக்கிங் வந்த மாதிரி தெரியல. சரி, வாக்கிங் யார் வருவா? ஒரு 40-50 வயசுலயே வருவாங்க. அதாவது 20-22 வயசு பிள்ளைகள் வரும். அப்படி என்ன 50-60 வயசு தான் வருவாங்க. இந்த எடப்பட்டையில வர மாட்டாங்க. நல்ல பாரு. ஆமாடி. குட். நீ விளக்கத்தை கொடு. 20-22 வயசு பிள்ளைகள் வந்தனா உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கலாம்னு வரோம். வீட்ல வேலை வெட்டி ஒண்ணு இருக்காது. அவ அம்மா மாதிரி காலை வேலைய முடிச்சிருவாங்க. ஒரு டென்ஷன் இருக்காது. பையவளையில வாக்கிங் வந்துரும். சரி, இந்த 50-55 லவியா மருமவ வேலை செய்யிட்டுனே வந்துருது. இந்த விளக்கம் கொடுத்திருக்கல்ல, உன்னை ஓட விட்டு எல்லாம் விரட்ட போறா பாரு. இந்த நாட்டுல ஒரு ஒண்ணு கூட பேச முடியலப்பா. ஆமாமா, சரி வாக்கிங் போ வாங்க. அத்தை மாமா வராங்க அத்தை. நீங்க இப்ப எதுக்கு வாக்கிங் வந்திருக்கேன்னு இப்பதானே தெரிஞ்சிருக்கு. பாரவத்தில கடைசியா என்னையே போட்டு வாங்கிட்டியல்ல. என்ன மாமியாரே உங்களே மாமா 7:30க்கு கடை கரைக்கு வருவ அப்படிதானே? மாமா சொல்லிருக்காங்க கடை கூட்டி போறோமே. அதுக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கு இது மருமவளா இல்ல ஃப்ரெண்டா? டேய், மாமியாரா இருக்க வேண்டியதுல மாமியாரா இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்க வேண்டியதுல ஃப்ரெண்டா இருக்கணும், அம்மாவா இருக்க வேண்டியதுல அம்மாவா இருக்கணும். ஆனா மாமியாரா மட்டும் இருந்திர கூடாது மாமியாரே. ஆமாமா, மாமியாரா மட்டும் இருந்திர கூடாது. வாங்கடி மாமியார். இப்ப நம்ம 5 பேர் போல பார்த்து ஊர் கரையை சிரிக்க போறாங்க. வாங்க வாங்க, உங்க கூட போய் நான் வாக்கிங் வருவேனா? அப்படி சொல்ல கூடாது மாமியாரே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது கேலியில் சிரிப்பு. ஐயோ, வாக்கிங் போறோமா? வாங்க. யாராவது சொல்லுங்க, இவளை பார்க்க வாக்கிங் வந்த மாதிரியா இருக்குது. டான்ஸ் பிராக்டீஸ் எடுத்த மாதிரியே நிக்க. அவ்வளவு அழகா இருக்குடி. அது தெரியாம யாவாயால சொல்லிவிட்டனே. அப்படி சொல்ல முடியாது. பரவாயில்ல. அப்போ நான் அழகா இருக்கேன். அப்படிதானே? அத்தி மீனா குட்டி அழகாயிட்டே இருக்கானா? அப்ப காதலிக்கா. குமாருக்கு நெஞ்சு வலி வந்துரும். இது என்ன புது உருட்டா இருக்கு? ஏற்கனவே வேப்பாக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். இது மட்டும் கேட்டிருந்தானா? ஏங்க ஏன் இல்ல சொல்லுவாங்க. அத்தி, இது குடும்பமான எனக்கு சந்தேகமாவே இருக்குது. அது சொல்லுவாங்க மீனா குட்டி. அழகாயிட்டே போறோம்னா காதலிக்கிறன்னு அர்த்தமா? காதலிச்சு பார், நீ அழகாவது உனக்கு மட்டும் தெரியும். ஆனால் அசிங்கப்படுவது ஊருக்கே தெரியும். அக்கான் கூட பார்க்க மாட்டேன். ஓடிட்டு அடிச்சுடுவேன். அப்ப காதலிச்சு அழகாவல. அது இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஐயோ, இங்கத்தி குண்டக்க மண்டக்க யோசிப்பாள. இவளை வச்சுக்கிட்டாம இந்த கதையை விடுவாள. மீனா, எந்த ஒரு நல்ல முடிவு எடுத்துறாதட்டி. உன் முடி ஒன்று சரியில்லையே. நிஜமாவே காதலிச்சு அழகாவல? அட அழகு பைத்தியம் பிடிச்சவள. அப்பலாம் கிடையாது, சும்மா சொன்னே மட்டி. உங்க கூடலாம் நான் வாக்கிங் வந்தேன் பாரு. என்ன முத ஓட விட்டு அடிக்கணும். வந்தியா ஓட அடிச்சு விட. அத்தி, ஏன் ஈரக்குள்ளே ஒரு நிமிஷம் நின்னு போச்சுது. பயந்துட்டியா? அத்தானு பார்க்க மாட்டேன் சொல்லி போட்டேன். அத்தி மீனா குட்டி டென்ஷன் ஆயிட்டால. ஏமா, இத கொஞ்சம் இருந்துட்டு போமா. மீனா யோசிக்கிறது ஒன்றும் சரியில்லையே. மீனா, அவ சொன்னது தப்பு. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன். உண்மையிலே காதலிச்சு அழகாவளோ? அதான் அசிங்கப்படுறது ஊருக்கே தெரிஞ்சிருமே. ஆனா காதலிச்சு அழகாவளா மாட்டாவளா? உனக்கு மட்டும் அழகா தெரியும். சரிடி, சிம்பு நிக்காவன்னு சொன்னியே எங்க? இங்கல நிக்காத, வாங்க போவோம். சிம்பு மட்டும் நிக்காம இருக்கட்டும், அதுக்கு அப்ப தானே இருக்கு உனக்கு. ஆண்டி, உண்மையிலே சிம்பு வந்திருக்காவளா? நான் படத்துல கமிட் ஆயிருக்குன்னு சொல்றேன், யார் நம்பலையா? வர்ணம் 1000 தேவதை. அந்த தேவதை நீயாட்டி? எஸ், அந்த தேவதை நான்தான். என் காதலுக்காக சிம்பு படாத பாடுபடுவாரு. அதான் கதையோட மைய கருத்து. என் காதல அவர் பெருதாரா பெருளையாங்கதான் முழு கதையே.
கடைசியில் நீ காதலிக்கியா இல்லையா? அது கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். நீ சொல்லு. என் காதல அவளை ஈஸியெல்லாம் வாங்க முடியாது. ஓ, என் முகத்தை இன்றலுக்கு அப்புறம் தான் பாப்பாருன்னா பாத்துக்கங்களே. அதான் கதையே. என் முகத்தை பார்த்ததுக்காக அவர் படாத பாடுபடுவாரு. இந்த அழகு தேவத முகத்தை எப்படியாவது பாத்துருன்னு அவர் என்னலாமோ பண்ணுவாரு. தேவதாசு நானும் ஒரு ஜோடி தானடி, உன்னை காண தேடி வந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் இருக்குது. எஸ், பாவம் சிம்பு. என் காதலுக்காக அவர் படாத பாடலாம் படுவாரு. தீவிரவாதிகிட்டலாம் மாட்டிக்கிட்டு முழிப்பாரு. காதலுக்கும் தீவிரவாதிக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்குது. அதான் கதையே. ஓ, தீவிரவாதிகிட்டலாம் பிடிபட்டு அடிபட்டு என் காதலுக்காக அவர் படாத பாடுபடுவாரு. சரிடி, அப்படியாவது உனக்கு அவர் மேல காதல் வந்ததா என்ன? வாய்ப்பே இல்ல. வை? ஏன்னா என் மனசுல ஒரு ராஜகுமாரன் இருக்கா. என்னடி சொல்ற? எஸ், அதுதான் கதை. அதான் விதி. யார் அந்த ராஜகுமார? ஜெயரவி. ஜெயரவியா? விதி. என்ன செய்ய? அப்ப இந்த படத்துல 2 ஹீரோவா? அதான் இல்ல. அப்படின்னா சிம்பு என் முகத்தை எப்படியாவது பாத்துறணும், என் காதல எப்படியாவது பிச்சை வாங்கிடணும்னு அலையிற ஒரு கேரக்டர். சரி, இந்த இளவரசி காதலிக்கிறது ஒரு இளவரசனை, ஜெயரவிய. ஓகே. நான் ஒரு பெரிய கோடீஸ்வரட்டு பொண்ணு. எங்க வீட்ல எனக்கு பாத்திருக்க மாப்பிள யாரு? தனுஷ். தனுஷா? எஸ், தனுஷ். இதான் இந்த கதையோட கருத்து. இது எந்த கருத்துமே இல்லையே. பின்ன இதுல என்னடி கருத்து இருக்குது? இந்த கதையோட கருத்து, இந்த கதையோட கருத்துங்க. இதுல என்ன கருத்து? ஒன்னையே ஒருத்தர் விரும்புவாராம், இவன் வீட்ல ஒண்ணு பாத்துருக்காவலாம், இவன் மனசுல ஒருத்தர் இருக்காவலாம். இது பேரு கருத்து கதை. போட்டி அசிங்கமா இருக்கு. ஐயோ ஐயோ. தமிழே, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற தமிழே. நல்லதுக்கு இல்ல சொல்லிவிட்ட. சரி சரி, அழாத. வாரடி சம்பாலி. எப்படி சொல்லுறானே? சரிடி, நீ கடைசில யாரதான் காதலிக்கிற, யாரதான் கல்யாணம் பண்ணிக்கிறத? சரி, சிம்புவே காதலிட்டி. அது பாப்போம். ஆமா, இவள காதலிக்கிறதுக்கு கியூல நிக்கவ. போங்கடி. தமிழே. டி, உண்மையே 3 கிலோ இந்த படத்துல. உன் மேல சத்தியமா தமிழே? என் மேல சத்தியம் பண்ணாத 1000 வாட்டி தான் சொல்லிருக்கேன். மீனக்குட்டி மேல சத்தியமா. காப்பில உப்பு போட்டு வந்துருவேன், சத்தம் கட்டாம இரு. என் பக்கம் திரும்பிடாத. உங்களுக்குலாம் பொறாம. எனக்கு என்னமோ இந்த கதைப்படி இந்த கதையில உன்னை யாருமே காதலிக்க மாட்டாவ, யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாவ நினைக்க மாட்டி. பொறாம இல்லடி, சொல்லுதே. இப்படி வந்தாலே யாருக்குமே அது கிடைக்க மாட்டாவ பாத்துக்க. எஸ். மீனா, பேசாம ஒரு திரைக்கதை வசனம் எழுத. அத்தை வேணா டைரக்ட் பண்றேன். அத்தை. ஆமாடி, இவளுக்குள்ள திறமை இருக்குது. அவ அழகா தான் கதை சொல்றா, அவங்களுக்கு புரியல. அடி, எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, அத்தை அந்த படத்தை எடுக்கிறேன். அத்தை. மாமியாரே, சத்தியமா தான் மட்டும் சொல்ல, நீ பணம் எடுட்டி. நான் சொல்ற ஹீரோட தான் நான் ஹீரோயினா நடிப்பேன். நம்ம படம் நம்ம காசு, உனக்கு எந்த ஹீரோ பிடிச்சதோ நடி. குட் மாமியார். மாமியாரே, அப்படி என்ன ஹீரோயினா போடணும்? முத கதை எடுக்கட்டும், அப்புறம் படம் எடுக்கலாம். மீனா, சூப்பரா நீ கதை எழுதுற. கதை எழுத. நிஜமாவா மாமியாரே? டி, யாருமே இதை யூகிக்க முடியாது டி. ஒரே ஒரு செகண்ட்ல முக்கோண காதல நீ சொன்ன பாரு, அங்க இருக்கு உன் திறமை. அடிச்சு தூள் கலப்பு. நீ சொன்ன வித வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா உண்மையிலே இது சீரியஸா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தன்னையே நேசிக்கிற ஒருத்த, தான் நேசிக்கிற ஒருத்த, பெத்தவங்க நேசிக்கிற ஒருத்த, எப்படி இதுல அந்த பொண்ணு எடுக்க போற முடிவு எது? எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த பொண்ணு என்ன முடிவு எடுப்பா யோசித்து பாரு. சூப்பர் கதை டி, நீ டைரக்ட் பண்ணடி, நான் படத்தை தரேன். நிஜமாவா மாமியாரே? அடி, அதை இப்ப நிறைய ஷார்ட் பிலிம்ல நிறைய எடுக்காங்களே, அப்படியே அடி சொல்லிட்டல, டைரக்டர் ஆயிருந்தா அடிச்சு தூள் கலப்பு. நல்ல மாமியாரே. மீனா, உனக்கு யார் பக்கபலமா இருக்காங்களோ அவங்களே இருக்காங்க. அடிச்சு தூள் கலப்பு. நம்ம வாக்கிங் போற லட்சணம். சீக்கிரம் வாங்க. இக்க நம்ம ரன்னிங்ல போமா. சரி, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஓடுவோமா? சரிங்கக்கா. உண்மையிலே நான் டைரக்டர் ஆயிட்டேனோ? மீனா டைரக்டர். மீனா டைரக்டர். ஆத்தி, நான் நடிகையா போறேன்னு சொன்னதுக்கே பயவுலைக்கு நெஞ்சு வலி வந்தது. இப்போ நான் டைரக்டர் ஆயிட்டேனா என்ன ஆகும்? போன உசுறு திரும்ப வரும். போன உசுறு வந்திருச்சு, உன்னை வாரி அணைக்க சொல்லிடுச்சு. இது போல ஒரு நாளும் நடக்காதே இனிமேலும். அத்தை, இப்ப நீங்க பாட்டு படிச்சீங்க? நான் பாட்டு படிச்சேனா? சும்மா ஏதாவது வாய்க்குள்ள உளறி இருப்பேன். இல்ல, மனசுல தான் வெளிய வந்தது. அது ஏதோ தெரியாம படிச்சிருப்பேன் மாட்டி. அத்தை, ஐயோ தெரியாம படிச்சிட்டமா என் தங்கங்களா, வாங்க. போன உசுறு வந்திருச்சு, உன்னை வாரி அணைக்க வந்திருச்சு. நானும் இது போல. செல்லப்பிள்ள, என்ன வாக்கிங்கா? உண்மை சொல்லுங்க. என்னமா உண்மை சொல்லணும்? பிளான போட்டு தானே வந்திருக்கிய. என்ன பிளானு? அப்போதான் தினம் வாக்கிங் வருவானே, தெரியாது? தினமும் வருவீங்களா?
இங்கே வருவியே? ஆமா, என்னமோ காலையில் 5 to 8 மணி வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். நாளைக்கு நம்ம என்ன வரலாமா? இன்னைக்கே வந்திருக்கோம். நாளைக்கு நம்ம சேர்ந்து வரலாம். ஒரு குடும்பமே வந்திருக்கோம். குடும்பமா இருக்கலாம். ஐயா அப்ப டவுசர் போட்டு வந்திருக்கேன். ஊரே பாத்திருக்கு. பார்க்க வேண்டியதுக்கு வந்திருக்காவே, பார்க்கட்டும். என்ன சொல்ற? இது அப்பாக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துட்டா. அழகியா டவுசர் போட்டு வரத பார்த்தா தொலைச்சிருவாள. எனக்கு முக்கியமான வேலைமா, நான் இப்போ போயிட்டு வந்துருந்தேன். மாமா பாத்தியா? மாமாவை நான் பார்க்கவே இல்லைன்னு. அதான் இப்ப நான் பார்த்தேனே. ஐயோ என் தங்கம் காட்டி கொடுத்துறாரு, அவளுக்கு போறாம. பொசினஸ். எஸ் 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 வாங்கிட்ட போய் சொன்ன மாதிரி. என்னடி? ஐயோ அன்னைக்கிலே அது ஐயோ மதிய வந்து சிக்னல் கொடுத்தா போயிருக்கலாம். வாக்கிங் வந்தேன். மாமியாரே வாக்கிங் வந்தாங்களா? போட்டோ கொடுக்கல, வண்டியில கொட்டிடுவேன். அவ என்ன பண்ணா? அது வெக்கையா இருந்தது, அதான். அத்தனை மருமக்கமா வந்திருக்கீங்களா? எல்லாரும் இங்கதான் இருக்கோம். சரி சரி கிளம்புங்க. கோவலாம் இல்லையா? இருக்குதா? ஆனா மூஞ்சி பத்திர தெரியுதா? மீன தங்கம் அதெல்லாம் முடியாது. நான் என் மாமியார் பக்கம் தான். அப்ப அப்பா பக்கம் இல்லையா? மாமியாரே எது எங்களை சேர்த்து வைக்கிறது நீதான், பிரிக்கிறது நீதான் பாத்துக்க. மாமியாரே எல்லாரும் பார்க்கணுமா? இது ஹான்சமா இருக்கதே ஊரே பார்க்கணுமா? நான் அப்படி சொல்லலையே. நீங்க அப்படிதான் வந்திருக்கீங்க. விடாதீங்க மாமியாரே. விடு, நமக்கு என்ன வந்திருக்குது? அப்படி சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்த குடும்பங்கிறனா? அப்பா கிளம்புங்க கிளம்புங்க. மாமியாருக்கு போறாம வந்துருச்சே. நிச்சயமாத தவிலே, அத்தைக்கு முகத்தை பாரு. அடப்பாவனே, இது நம்ம மாமியார் தானே? அன்னைக்கிலே நம்ம புருஷனை நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இது எப்படி விழால முடியுது? மாமியாரே என்னடி? அது எப்படி? உங்க மொழிய வச்ச மாமா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கவ எனக்கு இதை நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்க மாவனும் நான் முடிக்கிற முயற்சியை கண்டுபிடிக்கணும். எனக்கு இதை நீங்க சொல்லி தந்தே ஆகணும். இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம, அவளை பத்தி முழுசா தெரியாம இவ வேற. அவ இப்ப என்ன ஓட விட்டு அடிக்க போறா, பாத்துக்கிட்டே இரு. சொல்லுங்க மாமியாரே. ஒரே ஆக போற 4 பேரா? கோமா இருக்கீங்களோ? ஆமா, நான் வீட்டுக்கு போறேன். அழகே ஐயோ அப்பா, நான் போறேன். அப்பா பாட்டு படிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்கப்பா. குடும்பமா கேக்க, இது குடும்பமான கேக்க. அப்பா சூப்பரா ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. எனக்கு என்ன பாட்டு வரும்? ஏதாவது படிங்கப்பா. அப்பா பாட்டு படிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்கப்பா. போன உசுறு வந்துருச்சு, என்ன வாரி அணைக்க சொல்லிடுச்சு. பத்தாதுப்பா. இதுக்கு மேல நான் எங்க இம்ப்ரெஸ் பண்ண? மாமியாரே கோமா புரியல. அப்பா அத்தை கோமா பாருங்க. நல்லா படிங்க. ஐயோ ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து கொடுங்களேன். என்னது நீங்க தான் படிக்கணும். அத்தை நீங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்பள படிங்க. ஐயோ மாமியாரே போவாதீங்க. தொலைச்சிரும் தொலைச்சி. அத்தி என்ன ஒரு காதலி, இவ்வளவு இருக்குதா? இத வச்சுட்டு நீங்க தெக்குட்டி வடக்குட்டி இருக்காவலாங்க. ஒரு நைட் போல இருந்து யாரோ கொத்திட்டு போயிட்டா. இல்ல சொன்னேன் அத்தி. அதான் நான் அந்த கதை சொன்ன மாமியார் கப்புன்னு பிடிச்சிருக்காவே. யூ கண்டினியூ மாமியாரே. இது குடும்பமே இல்ல. இல்ல மாமியார் ஒண்ணு இல்ல. அத்தி டோன்ட் வரிப்பா, இம்ப்ரெஸ் பண்ணலாம்ப்பா. என் பிள்ளைகள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? கவிதை என்றாலே உன் பெயரின் ஞாபகமே, கேட்கும் இசையெல்லாம் நீ பேசும் ஞாபகமே, பூக்களின் மேலே பனித்துளி பார்த்தால் முகப்பரு ஞாபகமே, அதிர்ஷ்டம் என்றதும் உந்தன் மச்சம் ஞாபகம், அழகு என்றதும் உந்தன் மொத்தம் ஞாபகம், ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். இது போதும், இதுக்கு உங்க அத்தை மெய் தான் நிப்பா. அப்படியா? சந்தேகம் வந்தா முன்ன போய் பாருங்க, செஞ்சுக்கிட்டா நிப்பா. மாமியாரே விழுந்துறாதீங்க சொல்லிவிட்டேன். யார் ஒரு தள்ளி கிடந்து எடு. சேர்த்து வைக்கிறது நீதான், பிரிச்சு வைக்கிறது நீதான் பாத்துக்க. அத்தை சிரிச்சாச்சு. கொண்டாட்டம். எஸ் இப்ப பாரு. அன்னைக்கிலே ஐயோ என்னத்த சொல்ல? அன்னைக்கிலே மாமா இதுக்கப்புறம் என்ன நின்னுக்கிட்டு ஆளைகள் ஓய்வுல காத்துக்கிறாத மாதிரி கடற்கரையில ஓடணும். ஸ்லோ மிஸ்ல ஓடணும். ஓகே சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க. கார்த்திக் ராதாவா மாறுறோம். அத்தை ராதாவா? நான் கார்த்திக் அப்படியே இருக்கேன். அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது. அவ ஒரு பொறாம பிடிச்சவப்பா. நீங்க போங்க. அப்ப சீக்கிரம் போங்கப்பா. குடும்பமான கேக்க, இது தெரியாம தான் கேக்க, இது குடும்பமான கேக்க. அப்பா சீக்கிரம், அத்தை வெக்கப்பட்டு நிக்காங்கல்ல. அத்தை தானே, நிச்சயமா போக மாட்டேன், எனக்கு தெரியும்.
பிடிச்சால பாட்டி நம்மள மட்டும் நம்ம மாமியார் சேர்த்து வச்சவல்ல அப்ப அவையில நம்ம தான் சேர்த்து வைக்கணும். இன்னொன்னு நம்ம அத்தை ஒண்ணு நம்ம கிட்ட மாமியார் மாதிரி பழக மாட்டாங்க, ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டு கொண்டுனா நாம தான் இறங்கி பண்ணணும். அதான் நல்ல வேலை பார்த்திருக்கியே. இவ கடக்க பராம பிடிச்சவா. சரி டி, சிம்பு எங்கடி நிக்காரு? ஹலோ சிம்பு, அண்ணா நிக்கா பாரு. இருங்க, வந்துட்டேன். எங்க டி? பாட்டி நிஜமா